Hi guys, இன்றைக்கி நம்ம டீசல் புல்லட்டோட ஆம்ப்மீட்டர் சர்க்யூட் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், டீசல் புல்லட்டில் மொத்தம் 2 காயில் இருக்கும், 2 பவர் ஜென்ரேஷன் காயில் இருக்கும். ஒன்று வந்து இந்த சைடு ஃப்ளைவீல் இருக்க சைடு இருக்கும், இன்னொன்று வந்து இந்த பக்கம் கேசிங் இருக்க சைடு இருக்கும். இந்த இதுக்குள்ளே ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் 2 காயில் இருக்கும். 2 காயிலேருந்து ஒயரிங் கனெக்ஷன் வந்து இந்த பக்கம் கண்ட்ரோல் பாக்ஸ்க்கு வரும். ஸோ இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஜென்ரேஷன் வந்து இந்த சைடு ஃப்ளைவீல் சைடு இருக்க காயில் இதுலேருந்து வந்துட்டு பெரிய டயோடுக்கு போகுது. இது வந்து ரெக்டிஃபையர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசி வந்து டிசியாக மாற்றி கொடுப்போம். ஸோ இதை மாற்றி கொடுக்குறது எதுக்கு போவோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஹெட்லைட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க இதை. அண்டு இன்னொன்றுக்கு இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்க அந்த சின்ன காயில் வந்துட்டு இது ரெக்டிஃபையர் டயோடு. இதில் வந்து இந்த 2 கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்புட்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. அதுலேருந்து டிசியாக மாற்றி பாசிட்டிவ் நெகட்டிவாக போகும். பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக ஆம்பமீட்டருக்கு போயிடும். இந்த வயலட் கலர் ஒயருக்கு பார்த்தீங்களா, இந்த வயலட் கலர் ஒயர் வந்து ஆம்பமீட்டருக்கு போயிடும். அண்ட் நெகட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ் பார்த்தீங்களா, இது வந்து டேரெக்டாக போயிட்டு பாடியிலேருந்து எர்த் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ். அண்டு பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக ஆம்பமீட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து ஆம்பமீட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஒயரிங் கனெக்ஷன் வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ், இது வந்து டேரெக்டாக நம்ம ரெக்டிஃபையர்லேருந்து வருது. இது வந்து இன்னொரு கனெக்ஷன் வந்து பேட்டரிக்கு போகிறது. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிமீட்டரில் ஒரு எண்டு வந்து இப்போ வந்து அது கண்டினியூட்டி செக் பண்ணுற பொசிஷனில் வச்சுட்டு இப்போ ஒரு எண்டை வந்து இந்த இடத்துல ஆம்பமீட்டரோட அதே மாதிரி அந்த இடத்துல டயோடோட அவுட்டு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூட்டி வந்து வருது. ஸோ இதுதான் அந்த கரெக்டான ஒயர். ஸோ ஜஸ்ட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது பண்ணுறோம். அண்டு இது வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஆம்பமீட்டர் வந்து ரீட் ஆகிரும் எவ்வளோ வோல்டேஜ் வருது. தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சைடு போதா நெகட்டிவ் சைடு போதா அப்படின்னு பார்க்கணும். நெகட்டிவ் சைடு எப்போ வரும் அப்படின்னா நம்ம இன்கேஸ் செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறப்பையோ இல்லை பேட்டரி டவுனாக வரப்பையோ நெகட்டிவ் சைடு போவோம். பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம சார்ஜ் ஏறப்போ ரன்னிங்கில் வந்து பாசிட்டிவ் சைடு வரும். ஸோ இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஸோ இந்த அவுட்புட் எங்கே போவோம் அப்படின்னா டேரெக்டாக பேட்டரிக்கு போயிடும், சார்ஜிங்க்கு. ஸோ அவுட்புட் எடுத்துகிட்டு நம்ம பேட்டரியில் இருக்க அந்த ஒயரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக பண்ணுறது தான். ஸோ இதை வந்து அவுட் வந்து டேரெக்டாக பேட்டரிக்கு போகுது. ஸோ இதில் வந்து ஒய்லட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய்லட் கலர் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டோம், இந்த இடத்துல ஒய்லட் கலர் ஒயர் வருது. ஸோ அந்த ஒயர் தான் இதுவும். ஸோ இப்படி தான் வந்து ஆம்ப்மீட்டர் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ வச்சு நம்ம ஓல்டு டீசல் புல்லட்டுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஓல்டு பெட்ரோல் புல்லட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிளச் கேசிங் சைடு மட்டும்தான் காயில் இருக்கும், அந்த சைடு ஃப்ளைவீல் சைடு வந்து காயில் இருக்காது. ஸோ இந்த ஒரு காயிலை யூஸ் பண்ணி தான் ஹெட்லைட்டாக இருந்தாலும் சரி, பேட்டரி கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா இண்டிகேட்டர் அண்ட் எல்லா எலக்ட்ரிக்கும் பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணுறது வந்து இந்த ஒரு காயில் கிளச் கேசிங் சைடில் இருக்க ஒரு காயில் மட்டும்தான். ஓகே கைஸ், இப்போ வச்சு நம்ம கனெக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து திருப்பி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம கீ ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னாவே இதில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் பாருங்கள், இந்த நெகட்டிவ் சைடு. ஏன் அப்படின்னா பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ அது வந்து நெகட்டிவ் சைடில் காட்டும். இன்கேஸ் நம்ம வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சிலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன கூட டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இதை வந்து நம்ம நியூட்ரலில் வச்சு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறப்ப இப்படி வரும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பைக்கில் போய்கிட்ருக்கோம், கியரில் போய்கிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வந்து இந்த கோட்டை தாண்டி கூட வரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஃபைன் பண்ணிக்கலாம். இதுவே நெகட்டிவ் சைடு போயிருந்தது அப்படின்னா பேட்டரி வந்து ஹெல்த்தியாக இல்லை, பேட்டரியில் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு மீனிங். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இன்கேஸ் இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க.